லார்ட். இன்னைக்கும் 39ஆம் நாளுடைய பழைய ஏற்பாட்டு வேத வாசிப்புக்குள்ள நம்ம செல்லவிருக்கிறோம். ஒரு ஜெபத்தை செய்யலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே இந்த வேத வாசிப்புக்காக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிங்க தேவரீர். எங்களுக்கு நாங்கள் எதெல்லாம் பொருத்தனை பண்ணி கொண்டு எதெல்லாம் வேண்டுதலோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த வேத வாசிப்பை நாங்கள் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை எங்கள் தாங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக்கும், வெளிச்சத்தை உண்டாக்கும், பாதையை காண்பிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம். நினிவேயின் பாரம். எல்கோசான் ஆகிய நாகோவின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் ஜன்னல் பின்னலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன்னோடு உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களில் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். 2ஆம் அதிகாரம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணாக காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்ப வர பண்ணுவார். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கற்களை உடையதாயிருக்கும். ஈட்டிகள் குலுங்கும். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். அரமனை கரைந்து போம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. இப்போதோ அவர்கள் ஓடிப்போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்ப பார்க்கிறவன் இல்லை. வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்து முடியவில்லை. இச்சிக்கப்பட்டதாக சகலவித பொருள்களையும் இருக்கிறது. அவள் வெறுமையும் வெளியும் வாழுமானவள். மனம் கரைந்து போகிறது. முழங்கால்கள் தள்ளாடுகிறது. எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிடர் சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுவாரில்லாமல் சஞ்சரிக்கிற
ஸ்தானம் எங்கே? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போடுவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெழுப்ப எரிந்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம். இரத்த பழிகள் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் குலுங்குகிறதும் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். தன் வேசித்தனத்தினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாக இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்த உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமிட்டு தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எறிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போவான். நதிகள் மத்தியில் இருக்கிற நோ அம்மான் பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ? அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதன் அரணும் சமுத்திரக்கல் அதன் மதிலுமாய் இருந்தது. எத்தியோப்பியாவையும் எகிப்தும் எண்ணியிருந்த சேனையால் அதற்கு பெலனாக இருந்தது. பூத்தும் லூவிப்பும் அதற்கு சகாயமாயிருந்தது. ஆயினும் அவள் குடிவிலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கனவான்களின் பேரில் சீட்டு போட்டார்கள். அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். நீயும் வெறி கொண்டு ஒளித்து கொள்வாய். நீயும் உன் சத்ருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய். உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்திமரங்களைப் போல இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்றுகிறவன் வாயிலே விழும். இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள். உன்னை தேசத்தின் வாசல்கள் உன் சத்ருவுக்கு முன் திருவுண்டு போம். அக்னி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டுவை. உன் அரண்களை பலப்படுத்து. சேற்றிலே போய் களிமண்ணை மிதி. சூளையை கெட்டிப்படுத்து. அங்கே அக்னி உன்னை பட்சிக்கும். பட்டயம் உன்னை சங்கரிக்கும். அது பச்சை கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சை கிளிகள் அத்தனையாக்கிக்கொள். உன்னை வெட்டுக்கிளிகளுக்கு அத்தனையாக்கிக்கொள். உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களும் அதிகமாய் இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போம். உன் மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தலக்கத்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாக இருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போம். பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது. அசீரிய ராஜாவே, உன் மெய்ப்பர்கள் உறங்குவார்கள். உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள். உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறி இருக்கிறார்கள். அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை. உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை. உன் காயம் கொடியது. உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமற் போயிற்று. இப்பொழுது ஆபக்கூக் புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். ஆபக்கூக் 1ஆம் அதிகாரம். ஆபக்கூக் எனும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புவிக்கிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறச்சாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமான ஜாதியார் எழுப்புவேன். அவர்கள் தங்களுடைய தள்ளாத வாசஸ்தலத்தை கட்டி கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளாலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்தில் இருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்து வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவர செய்யும் கீழ்காற்றை போலிருக்கும். அவர்கள் மணலத்தினை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு
பரியாசம் இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். அப்போது அவனுடைய மனமாற அவன் தன் பெலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான். கர்த்தாவே, நீர் பூர்வகாலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாயத்தீர்ப்புக்கு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? மனுஷரை சமுதிரத்து மச்சங்களுக்கும் அதிகாரியாய் இல்லாத ஊர்வனத்திற்கும் சமானமாயிருக்கிறது என்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டினால் இழுத்து கொள்ளுகிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியினாலே சேர்த்து கொள்கிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளின் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரம் உள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதிலுள்ளவைகளை கொட்டி கொடுந்திருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ? 2ஆம் அதிகாரம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றான். அப்போது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கட்டி கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லும் வசனித்து தன்னுடைய அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்தி கொள்கிறான் என்று சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் கடிதியாய் எழும்போதும் உன்னை அலகழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையா? நீ அவர்களுக்கு ஆகராயா? நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ ரத்த நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவர்களுக்கு ஐயோ. அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல்லு சூரிலிருந்து கூப்பிடும் உத்திரம் மச்சத்திலிருந்து சாட்சியிடும். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. இதோ ஜனங்கள் அக்னிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது. கர்த்தருடைய செயல் அல்லவா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிற போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்களிடையே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. நீ மகிமையினால் அல்ல லட்சியினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் லட்சியான வாந்தி பண்ணுவாய். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தின மனுஷ ரத்த நிமித்தமும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமை நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பாழ்கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணின தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரமும் என்னதுக்கு உதவும்? மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. 4ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம். ஆபக்குக் தீர்க்கதரிசி சிகோயனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதே நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அருகிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்களின் சிதறடிக்கப்பட்டது. என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது.
கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கின்றேன். மீதியான் தேச திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்துக்கும் விரோதமாய் இருந்ததோ? கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோടെ பூமியில் நடந்தீர். உக்கிரத்தோടെ ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருக்கிற தலைவனை வெட்டினீர். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். சிறுமியானவைகள் மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளிலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளாக தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் நிலைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன். அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அடுத்தது செப்பனியாவின் புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். செப்பனியா 1ஆம் அதிகாரம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுதிரத்து மச்சங்களையும் இடறுகிற தேதுவான வைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்திலே உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமிலுள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியா இருக்கிறதையும் ஆசாரியர்களோடே கூட கெம்மரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களாகியும் கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அதை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்திலே இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையிலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். அந்நாளிலே மீன் வாசலிருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தில் 2ஆம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். மக்தேஷின் குடிகளே அலறுங்கள். வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள். காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவருடைய ஆஸ்தி கொள்ளையாகும். அவருடைய வீடுகள் பாழாய் போகும். அவருடைய வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்கள் நாட்டியும் அவைகளை பழரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரத்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்ற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கரத்தினால். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தாருமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். 2ஆம் அதிகாரம்.
விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். காட்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். சமுத்திர கரை குடிகளாகிய கிரேத்தையருக்கு ஐயோ! பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கே உன்னை அழிப்பேன். சமுத்திரத்தை தேசம் மேய்ப்பர்கள் தங்கும் குடில்களும் ஆட்டு தொழுவங்களுமாகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்கள் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்களை சிறையிருப்பை திருப்புவார். மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலும், அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலும் ஆகி காஞ்சொன்றி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். என் ஜனத்தில் மீண்டவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுந்தரத்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்திக்கிறபடியால் இது அவர்களை அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாய் இருப்பார். பூமியில் தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்போது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசிரியாவை அழித்து நினிவேயை பாழும் மனாந்திரத்தை கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். அது நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் தங்கும். பலகணிகள் கூவுகிற சத்த பிறக்கும். வாசற்படிகளில் பாழ்கடைப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தை சொல்லி நிர்வாசரமாய் வாழ்ந்து களிகூர்ந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரவுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். 3ஆம் அதிகாரம். இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுத்தமாக இருக்கிற நகரத்துக்கு ஐயோ! அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்று கொள்ளவில்லை. அது கர்த்தரை நம்பவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ஜிக்கிற சிங்கங்கள். அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்கிறதுமான ஓநாய்கள். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஜாதிகளை சங்கரித்தேன். அவர்கள் துருகங்கள் பாழாயின. அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன். அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரராயின. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளையெல்லாம் கேடாக்கினார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிற சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தி ஆனவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த என் எல்லார்களை நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்போது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ என் பரிசுத்த பர்வத்திலே அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சகனாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியை நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாள்
அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர்விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பார் இல்லாமல் உண்டான நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்கள் நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டு கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நம்ம ஆகாய் புத்தகத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆகாய் 1ஆம் அதிகாரம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரன் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுவாப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையில் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்போது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாகின் குமாரனாகிய யோசுவாவும் என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனங்கள் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. 2ஆம் அதிகாரம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்போது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திறன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திறன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திறன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும்
சாதத்தை ஆகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் என்னும் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதுக்கும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததே உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்கால் கண்ட அம்பரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொள்ள ஆளினிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்திலே நடந்ததே உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததே உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சையும் அத்திமரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றான். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவன் யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதியுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரன் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இத்துடன் நம்ம இன்னைக்கு 39ஆம் தேதிக்கு வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு வாசிப்பு முடிந்துச்சு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தை செய்யலாம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவர்களாய், ஒருபோதும் நாங்கள் ஆண்டவரே எங்களை பற்றி மாத்திரமே யோசிக்காமல் தேவனையும் தேவனுடைய ஆலயத்தை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் நாங்கள் யோசிக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் எங்களை வையும் அப்பா. இந்த ஜெப நேரத்தை, இந்த வேத வாசிப்பை நீர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இதன் மூலமாக எங்களோடு நீர் ஜீவிக்கிற தேவனாய் பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நாளைக்கு கடைசி நாள் ஆண்டவரே, 40ஆம் நாளோட வேத வாசிப்பையும் இந்த கருத்தில் நாங்கள் தருகிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவீர். சேனலோட ஃபவுண்டர் பிரதர் நோபல் அவர்களையும் ஆண்டவரே, சேனலில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் வியூவர்ஸு, ஆங்கர்ஸு, ஆண்டவரே, ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதால் உங்கள் கொடான கொடி சொத்தத்தை செலுத்திக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஷாலோம். திருப்பி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.